ஹாய் மை ஃபேமிலிஸ். கடைக்கு போகலான்னு சொல்லிட்டா போதும், நம்ம ரெனிஸ்க்கு தலைகால் புரியாது, அவ்வளோ ஒரு ஜாலியாகிடுவான். சின்ன வயசில் அம்மா கை பிடிச்சி நடந்துட்டு இருந்தேன். எனக்கு இன்றைக்கி என் கையை பிடிக்க ஒரு ஆள் வந்துட்டான்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டோன்னு. காலையிலேருந்து என்னமோ இந்த கேசரி மேலேயே ஞாபகமாக இருந்துச்சு, அதுக்காக தான் கடைக்கு போனது. அப்போவும் நெய்யும் மறந்துட்டு வந்தாச்சு. சரி வீட்டில் இருக்கிறத வச்சு போடலான்னு பார்த்தா அது என்னமோ இந்த டப்பா மேலே இருக்கிற பாசத்தில் ஒட்டிட்டு வரவே மாட்டேங்குது. சர்க்கரையெல்லாம் போட்டுட்டு முந்திரி திராட்சை வளர்க்கனா அது என்னமோ கருகுது தீயுது எல்லாமே பண்ணுது. ஒரு வழியாக ஏதோ ஒன்று பண்ணி இந்த செஃப் மாதிரியெல்லாம் சேஃப் கொண்டு வரலான்னு காமெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, கேசரி என்னமோ சுமார் தான், சக்கரை பத்தில் நான் தான் சூப்பராக இருந்த மாதிரி ஹைப் கொடுத்துட்டு வீடியோஸ் வாரிசுமாக போகிறதுக்காக தெரியாத விஷயத்தெல்லாம் செஞ்சு மொக்க வாங்குறதா போச்சு. சரி தெரியாததை கற்றுக்குவோம். இதுக்கடையில் அம்மா வேறு ஃபோன் பண்ணி ஊருக்கு வர சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஆள் வரும்போது யார்கிட்டையும் கடலை போட்டு கெக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தார். என்ன தான் சிரிச்சிட்டு இருந்தாலும் நமக்கு பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம லைஃபே இப்போ தான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செஞ்சு வச்ச கேசரியை போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா அது என்னமோ அடை மாதிரி ஒட்டிக்கிட்டு வரவே இல்லை. அவருக்குன்னா ஒரே சிரிப்பு.